ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார vlog-ஆ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இந்த யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது குட் டு பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றி நாங்கள் இப்போ பேச போகிறோம். சரி, படம் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்றது? படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கா இல்லையா? படம் பரவாயில்லாம இருந்தது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 இருக்கலாம். நானும் 3 தரேன். இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். படத்தோட பட்ஜெட் வந்து 300 கோடி. நீ பார்த்த 300 கோடி. அதுல பாதி வந்து அஜித்து கொடுக்காங்க. ஸோ அப்போ பாதி அமௌண்ட் அவருக்கே கொடுக்கறதுனால அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். நீங்க அந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா அவரை தவிர்த்து யாரையுமே பார்க்க முடியாது. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அப்படியே பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் யாராவது வருவாங்க. ஏன்னா அதெல்லாத்தையும் விட மெயினா என்ன அப்படின்னா, அந்த படத்துல வந்த யாரா இருந்தாலும் சரி, யோகி பாபுலாம் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் வந்திருப்பாரு. ஏகே வராரு, வழி விடுறாரு. ஆனா அவரு பேசின டைலாக் வந்து ஒரு வார்த்தை தான், நில்லுங்கிற வார்த்தை மட்டும்தான். அதை தவிர்த்து ஏகேவை பத்தி மட்டுமே புகழ்வார். ஏகே வராரு, வழி விடுறாரு. அதாவது அந்த 2 நிமிஷத்துக்கே அவருக்கு அப்படி. அந்த படத்துல அவரை புகழாத ஒரே ஒரு ஆள் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க. அது வந்து அவர் பையன் வந்து அவரை வந்து புகழ்ந்திருக்க மாட்டா. ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். திருப்பி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏகேவை பத்தி புகழ்ந்திருக்க மாட்டா. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். மிச்சப்படி யாரா இருந்தாலும் சரி அவரை புகழாத ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இல்லையா, அது சொல்லுவாங்கல்ல, எப்படியும் அந்த இது சொல்லுவாங்க, அவங்க அப்பா இத்தனை வருஷமா வரல, இனிமேல் என்னப்பா வருவாருன்னு கனவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அவரை சொல்லலையே, அப்படி சொல்லல பங்காளி. கரெக்ட். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஓகே, உன் ரேட்டிங். என்னோட ரேட்டிங் வந்து நான் வந்து ரசிகராக இருந்திருந்தால் என்னோட 5க்கு ஒரு 4.2. நான் ஒரு பப்ளிக்காக இருந்தேன் அப்படின்னா 4க்கு 3.5. மியூசிக் டைரக்டர் வந்து அவ்வளோ அழகா, ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த சத்தம்னு கேட்காதீங்க, ஆனால் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அஜித்தோட முகம் வரும். இல்ல அப்படின்னா ஏகேங்கிற சவுண்ட் மட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏகே சார், ஏகே சார், ஏகே சார். இல்ல அப்படின்னா ஜிபியூன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா அதுல 3 அர்த்தங்கள் இருக்கு. குட் பேட் அக்லி அது ஒண்ணு, இன்னொன்னு காட் பிளஸ் யூன்னு வருது. ஒய் பிளாக் ஷாம் பிளாக் இப்படிங்கிற பல விஷயங்கள்லாம் ஒன்றா பூசி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஜிபின்னு சொல்கிறது வந்து யாராச்சும் போட்டுக்கலாம் போது தான் சொல்கிறேன். ஒரு ரெஸ்டின் பேசிக் வேலை காட்பிட்ஸ் ஆர்ஐபி மாதிரி ஜிபியூன்னு ஒன்று வந்துருச்சு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த படம் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் ஃபூல் சிம்ரனை வச்சு ஒரு பாட்டுக்கு வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது என்ன பாட்டு நீங்கள் கெஸ் பண்ண முடியுமா? சிம்ரன் தான் ட்ரெய்லரே வந்துட்டாங்களா? ஏப்ரல் மாதத்தில் ஒரு அத்த ஜாமத்தில். பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? ஆமால, அந்த பாட்டு வரும்ல. தூத்துக்குடி கொத்தனார் இவனுக்கு வேற அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம்.
என்ன வீக் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த விளாகுக்கு நாங்கள் எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் தெரியல, போகும்போது உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ பண்ணுறோம். ஓகே பாய். இந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.